எல்லாரும் என்ன ரெண்டு பேரும் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுக்கோம். லைக் லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஊர்லேருந்து வராங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. அவங்க தான் சூப்பராக வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அவங்களால வர முடியல. ஏன்னா லாஸ்ட் மினிட் தான் நாங்கள் வந்து கன்வே பண்ணுமா, அவங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருந்ததுனால அவங்களால லீவ் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் வர முடியல. அதனால முதல்லயே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம ஸ்ப்ரிங் பிரேக் நம்ம உங்கள் வீட்டில் தான் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் ஹாலிடேஸில் நாங்கள் நியூ ஜெர்சி போகும்போது பார்த்துருப்பீங்க, நம்ம இவங்க வீட்டில் போயிட்டு 1 day ஸ்டே பண்ணோம். அப்போ வந்து சான்வியோடு இருந்ததுனால ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் பெருசாக வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணல, 1 day மட்டும் பிளான் பண்ணோம். ஏன்னா அவள் குட்டியை பேபி எப்படி பண்ண போகிறா, இவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு இவங்களோட அவள் ஆப்ட் ஆவா அப்படின்றதுலாம் எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. அதனால நாங்கள் 1 day மட்டும் தான் பிளான் போட்டோம். அதுவே சூப்பராக போயிடுச்சு. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுடைய பொண்ணுக்கும் வந்துட்டு நாய்னா பயம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து நாய்னா கொஞ்சம் பயம். அதாவது என்ன மாதிரி சாமி வர்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எப்படி பயந்தேன், ரொம்பலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஒரு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இவங்களுடைய 1 week நம்ம வீட்டில் தங்க போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி 1 week வந்து சான்வியை வச்சுட்டு இவங்க வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் வந்துட்டு லைக் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி போகுதுன்ட்டு. என்ன சொல்லணும் ஸ்வேதா? அவரை ரொம்ப இது பண்றா, ஸ்டே சொல்லணுமா? என் முடிய பிடிச்சி இழுத்துற மாட்டால. சான்வி ஸ்டே. ஐயோ ஓ, அவளோட கவுச் அது. ஓகே. யாரு கேமரா யாரு? நான் போன்ல வந்து பாக்குறேன், இது வந்து ஃப்ரண்ட் பேக்னு. ஸ்வேதா என்ன பண்றாங்க ஸ்பெஷலா? மசால் வடை. ஓகே, மசால் வடை அண்ட் ஃபில்டர் காஃபி. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து போன தடவையும் அந்த ஹவுஸ் வார்மிங் பிஸிலேயே இருந்தோம். ஸோ இந்த தடவை அப்படியே ஒரு நல்லா வந்து ஃபுல் லெந்த் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆமா ஆமா. எல்லாரும் என்ன ரெண்டு பேரும் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. வாய் எடுக்கறாங்க, வாயில பேச கூட முடியலையே அப்படின்ற ஒரு ஸ்லோகன் தான். நான் இந்த சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் நாங்க. உங்களுடைய ட்ரிப் எப்படி இருந்தது நியூ ஜெர்சி டு? நல்லா தான் ஸ்வேதா இருந்தது. அதான் ஒரு பிரேக் எடுத்தோம்னா அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. ஆக்சுவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஒரு 7 to 8 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வர்றது கஷ்டம் இல்லை. ஆஃபீஸ் போயிட்டோம். நல்லா இருந்தது. ஆனால் மார்னிங் போகிறதுனால சில சுவாமிலாம் வந்து அலங்காரம் பண்ணி இல்லை, அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. ஆமாம், உங்களுக்கு காலையில் தானே ஒரு நாங்கள் தான் 9 o'clock 9:30க்கெலாம் போனோம்ல. விட்டாங்க. பட்டு சிவன் இதில் அபிஷேகம் நடந்தது, சிவா விஷ்ணு டெம்பிள்லாம். அதனால் வந்து கொஞ்சம் தரிசனம்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த முருகன் இதுலலாம் ஓப்பனில் தான் இருந்தது. சில ஏதோ நிறைய இது கல்யாணம் பண்ணாங்க, பங்குனி உத்திரம் வந்ததுல, அதனால முருகன் கல்யாணம் பண்ணாங்க நிறையா. ஆமா. எதுடா பேக் கேமரா இதுவா? இல்ல நீங்க தான் தெரியுறீங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்களும் தெரியுங்க. அதுதான் இருக்கு என்னோடது இருக்கு, ஆண்ட்ராய்டு தான். பரவாயில்லையா? மாம்ஸ் இப்பதான் டியூவல் வந்திருக்கு. அவங்க ஆண்ட்ராய்ட்ல ஏற்கனவே டியூவல் வந்திருக்கு. டியூவல் கேமரா இருக்குது. ஆனா இப்ப நான் பாட்டுக்கு பாருங்க, இப்படி கேமரா வச்சிருந்தேன், நான் ரொம்ப க்ளோஸ் அப்ல தெரியுறேன். இப்படி வச்சாதான் வந்து இது டிஸ்டன்ஸ்ல தெரியும் என்னோட ஃபேஸ். ஆக்சுவலா
யாரு டெஸ்டிங் எலி? காஃபியே போடுறது இல்ல. ஆமா. அந்த எலிலாம் எப்பவுமே சதீஷ் தான் இருப்பாரு. இருக்கவே இருக்கு. யூடியூப் சேனல், கூகுள் போட்டா வந்துட போகுது என்ன ரெசிபியோ. கேளுங்க அவர் என்ன சமைக்க போறாரு. நல்லா டயட்ல இருக்கலாங்க. இந்த மாதிரி ஆள் இல்லைன்னா செம டயட்ல இருக்கலாம். அவர் ஒல்லியா இருக்க போறாரு, அது மட்டும் ஷூர். அப்படிதான் சதீஷ் வந்து நாங்களாம் ஊருக்கு போனப்ப என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப டயட், அந்த மாதிரி புரோட்டீனு கார்பு குறைச்சிட்டு சப்பாத்தினா வாங்கிக்குவாரு அந்த மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் சோ இட்ஸ் ஓகே. அந்த ஏரியா இது நான் பண்ணுவேன். இவங்க இப்பதான் சொன்னாங்க ஆண்ட்ராய்ட்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே என்ன பண்ணலாம், பேக் கேமரா வந்து பேக் கேமரா ஆன் பண்ணலாமா, ஃப்ரண்ட் டூ ஆன் பண்ணலாம். ஓ லைக் ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஆமா டியூவல் இல்லாம. ஆமா. இதுல பண்ண முடியாது ஐபோன்ல. ஓகே. என்ன ஐபோனுக்கு வந்து பெரும் அவமானமா இருக்கு. எனக்கு ஐபோன் பிடிக்காது. ஐபோன் பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, ஆண்ட்ராய்டு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஆண்ட்ராய்டு கட்சி. உங்களுக்கு ஐபோன் பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து எந்த போன் நல்லா இருக்கும் அதுக்கே சண்டை போட்டுக்குவாங்க. எனக்கு ஐபோன் தான் பிடிக்கும், எனக்கு ஆண்ட்ராய்டு தான் பிடிக்கும். எனக்கு வீடியோ நல்லா ஒர்க் ஆகணும் அவ்வளவுதான். வீடியோ நல்லா. ஆனா எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு தான் பிடிக்கும். கொஞ்சம் ஈஸி டு யூஸா இருக்கும். பட் இதுல வந்து நீங்க அந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ண முடியாதுங்கறப்ப அதுவே எனக்கு ஒரு பேக்லாகா இருக்குது. நான் என்னோட போன்ல அதாவது ரன்னிங்ல வீடியோ போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்லயே வந்து நான் வந்து அப்படியே மாத்தலாம். சோ அத சொல்ற மாதிரி. ஆமா. இப்போ இத வந்து அப்படி நான் வேணும்னா அப்படி திருப்பிப்பேன், அப்படி அது கஷ்டமா. ஆமா, ஸ்டாப் பண்ணி தான் நான் மாத்தலாம். அவங்க ஃபோன் எனக்கு வந்துட்டு டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போதானே நமக்கே தெரியும் இதுலேயும் வந்துட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் டெமோ எனக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடைன்னு இது அவங்களுக்கு வந்தவுடனே கொடுக்கறதுக்காக காஃபி அண்ட் மசால் வடை தான் போட்டுட்ருக்கேன். நம்ம ஊர் மசால் வடை, சென்னை மசால் வடை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க மசால் வடை வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து லேட்டர் கிளிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால தான் நான் வந்துட்டு சென்னை மசால் வடைன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசால் வடையா இல்லை லைக் கடலைப்பருப்பில் வச்சு பண்ணுறது தான் மசால் வடையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அவங்களுக்கு வந்து ஸ்நாக் ரெடி பண்ணியாச்சு. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நைட்டு டின்னரும் வடை தான் பிளான் பண்ணிருக்கேன். உளுந்தம் வடை ப்ளஸ் பொங்கல் தாங்க பிளான் போட்டு வச்சுருக்கேன். சரி, ஓகே. இதை நம்ம இப்போ முடிச்சிடலாம். ஆமாம், இப்படி கொஞ்சம் காட்டிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதை கட்டே பண்ண தேவையில்லை. இப்போ நான் போய் சொன்னேன்னா சதீஷ் டென்ஷன். ஊரில் யாராவது கிஃப்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க, இப்போ எல்லாம் அமெரிக்காவில் உள்ளவங்க தான் கொஞ்சம் ஏழைங்களாக இருக்கும் இல்லை, இந்தியாவில் உள்ளவங்களை விட நமக்கு இதுதான் இதாக இருக்கு. காஃபி இது ஓகேவா? இது ஓகேவா? நீங்க குடிங்க ஜாலியா. ஓகேவா? சோ எல்லா டெஸ்டிங்கும் தாமரை நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன இத்தனை வருஷமா குக் பண்றீங்க? காஃபி நான் ரெகுலர் காஃபி குடிக்கறேன் இல்ல. ஆனா நாங்க வந்து கண்டிப்பா காஃபின்னு ஒரு டைம் இல்ல, நான் இதோ டிகாஷன் போட்டுறேன். நம்ம நாளை காலையில போட்டாச்சு ஃபுல்லா. நாளை காலையில ஒரு இது குடிச்சு. அது இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்டன்ட் இருக்குது நம்ம கிட்ட. ஆமா, நான் என்கிட்ட டிகாஷன் போடுவேன்னு தெரியாம அவங்க இன்ஸ்டன்ட் எடுத்து வந்தாங்க. ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா காஃபி குடிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காஃபி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தலை வலிக்கும் அப்படியே. ஹவுஸ் த வடை குட், நல்லா இருக்கா? உங்க அம்மா பண்ற அளவுக்கு இருக்கா இல்ல ஓரளவுக்கு? That's a tough question. என்னங்க காரணம், நான் பண்றது நல்லா இல்லையா இல்ல எப்படி? நான் பண்றது நல்லா இருக்கா? நான் பண்றது நல்லா இருக்கா? என்னன்னா இப்படி வடை சாப்பிட்டதே இல்லையா? ஓ, இந்த வடை சாப்பிட்டது இல்லையா? ஓகே. ஓ, அப்படியா? ஓகே. பீஸ் தால்னு ஒன்னு. ஆமா, தெரியும். அது வந்து நாங்க ரோட் சைடு கடையில பண்ணுவேன் நான். அதுல அது வந்து இது எனக்கு ஓகேவோட அந்த ஈரோடு நாமக்கல். அப்ப நெக்ஸ்ட் அந்த இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வடையை நம்ம நாளைக்கு போடுறோம். அவ்வளோதான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக் மட்டும்தான். ஸோ கடகடன் போட்டாச்சு. ஆனால் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும், கடைக்கடையாக நம்ம சுற்றிட்டு இருந்தோம். சான்விக்கு செக்கப் அது இதுன்னு. ஸோ அதனால் காலையிலேயே ஊற வச்சு அரைச்சிட்டு வச்சுருந்த ரெடியாக அவங்க வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளான் போட்ட மாதிரி வந்த உடனே. ஏன்னா அவங்க வந்தது பார்த்திங்கன்னா 4 o'clock. ஸோ கரெக்டாக ஸ்நாக் டைம் மாதிரி இருக்கும்ன்ட்டு
அரைச்சு வச்சிட்டீங்களா? ஆமாடா கொஞ்சமா லைக் Okay, okay. சுத்தமா இந்த வடை பிடிக்காது. ம். நான் நினைச்சேன் உங்க யாருக்கும் இது பிடிக்காது. நிறைய பேர் உளுந்து வடை பிடிக்காதுல்ல. அதனால நான் வந்து எனக்கெல்லாம் உளுந்த வடை தான் பிடிக்கும், இதுதான் பிடிக்காது ஆக்சுவலா. அப்படியா? சாப்பிடுவேன், இப்ப எல்லாமே சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து சின்ன வயசுல வந்து உளுந்த வடை தான் ஃபேவரட். ஒரு பிளேட்ல எடுத்துட்டு போயிட்டு இது ஓகேவா ஓகே இல்லையா உனக்கு? ஆனா டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல அவ வந்து நாங்க நீ ஸ்டே சொல்லிட்டேன். No biting. No biting. No biting. சான்வி நோ பைட்டிங். No biting. நோ பைட்டிங். நோ பைட்டிங். நோ பைட்டிங். நீ சின்ன பண்ண ஏறதுக்கு ஓகே. நீங்க எதுவுமே சொல்லலன்னா அவ உங்க கிட்டயே வர மாட்டா. சரி சரி. நோ பைட்டிங். நோ பைட்டிங். சான்வி நோ பைட்டிங். சான்வியை தான் எங்களுக்கு வந்து சமாளிக்கவே முடியல, பயங்கர ஹைப்பராக இருந்தாங்க ஆக்சுவலாக. அது என் போனுடைய கேஸ்ப்பா. இங்க வா சான்வி கம். கம் சான்வி கம் சிட் ஹியர். உன் கேரட்டை விட்டுட்டு நீ போறனா நீ வந்து இந்த கம் சான்வி கம் ஹியர் கம் சிட் சிட். எல்லாம் பிடிக்குமா என்னன்னா? ஓபன் பண்ணி தான் இருக்கணும். ஓபன்ல தான் இருக்கு, நாங்க பேக்லாம் பண்ணல. ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்ஸ். நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸை வந்துட்டு நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா வந்து பயங்கரமாக வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆரம்பித்தேன், நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சிச்சா. சரி, ஏன்னா நான் வந்து பயங்கர ஸ்வீட் அடிக்டா, அதனால வந்து ஸ்வீட் சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இவங்க கொண்டு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வந்து ஸ்வீட்ஸ் ஸ்டாப் பண்ண வேண்டியதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோன் பப்படி. கிரிஷ் அனிஷ் வந்துட்டு சோன் பப்படி சாப்பிட்ருக்காங்க, ஆனால் கிராண்ட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சோன் பப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. இது வந்து லிட்ரலி வந்து இந்த எனக்கு சென்னையில் வந்து ரோட்டில் வந்து பெல் அடிச்சுட்டே நைட் டைம் போவாங்க, இல்லை மார்னிங் கூட போவாங்க. ஸோ அந்த சோன் பப்படி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இது வந்து எங்கே வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஷாப்பில் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபெராரோ ராஜரோட புது சாக்லேட் பாக்ஸ் தான். ஸோ இது வந்து ஒயிட் சாக்லேட் வித் கோகனட் இதுவா. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து உள்ளே வந்து இண்டிவிஜுவலி ரேப்டாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்வீட் அடிக்ட்டு. ஸோ கொஞ்சம் ஆரம்பித்தேன்னா அவ்வளோதான், பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சாக்லேட்ஸ் வந்துட்டு இதோ இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சொன்னாங்க உள்ளே லேயரில் இருந்துதான். மேலே வந்து கோகனட், அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைக் ஒரு ஒயிட் சாக்லேட் அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி இது மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம், அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி லைக் பேன் மாதிரி, குட்டி கடாயின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து பொரிச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த பாத்திரம் தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் பயங்கர கேர்ஃபுல்லாக எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே பாத்திரம்லாம் யூஸ் ஆகும். இது வந்து லைக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வித் லிட்டோடு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இதில் ஆக்சுவலாக வந்து அந்த இது மாதிரி இருந்தது, வாயின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. ஸோ அதில் வந்து அழகாக அப்படி இருந்ததா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லிட்டு போட்டோன்னே அங்கே வந்து ஜலடையாக இருந்தது. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி பாஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்தா வந்துட்டு ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பெரிய ஹோல் அண்ட் வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து சாதம் கூட வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது அழகாக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட், ரெண்டுமே ஒரு குட்டி கடாய். சோன் பப்படி சொல்லுவாங்க. ஓ மயிறு மிட்டாய். கரெக்ட். அது எங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆமாம்மா அது ஓகே. இது ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஆமா இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணணும்னா ரோட்ல தள்ளிட்டு டிங் டிங் டிங்னு பெல் அடிச்சுட்டு போவாங்க. எனக்கு தெரியுது டர்க்கிஷ் ஷாப்ல இருக்கு. ஏய் ஆமா மாம்ஸ் அனிஷ்ல சாமி முடி இருக்கேன்னா ஏய் ஆமாடா. கிரேஷனி எவ்வளோ கப்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வைங்க, அவங்க சாப்பிடுறாங்களான்னு தெரியல.
கிருஷ்ணன் தாம்மா தொட்டிங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணி தொட்டியா சன் இது வர்ஷிதா எப்படி இருக்கு நல்லா இல்லையா உனக்கு இவன் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவான் சும்மா ஆக்டிங் கொடுப்பான் எனக்கும் வந்தாங்க யா இதை நான் சாப்பிட்டேன் இந்த லுக்ஸ் லைக் ஹேர் எனக்கும் வேணும் எப்படிடா இருக்கு ஆமா வாயில போட்டேனே இந்தாங்கப்பா நல்லா இருக்கா லைக் இட் சாப்பிட்டு யா மீதி இந்த கூட இல்லை நான் அப்புறமா பண்ணிட்டு இல்ல அப்படியே எடுத்துப்போம் நம்ம இது ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்பலாம் இல்ல 8 வருஷம் ஆச்சு எக்ஸாக்ட்லி எனக்கு அங்க இருக்குன்னே தெரியாது இவ்வளவு நாள் இந்த மாதிரி டர்க்கிஷ் ஷாப்ல போனா கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்ப நம்ம போறோம்லடா இந்தியால இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எப்படி கிடைக்கும்னு $5 சம்பா இந்த பேக் ரொம்பவே நல்லா இருக்குல்ல எப்படி இருக்கு மயில் முட்டாய் அந்த இது அந்த மயில் மட்டும் தான் நல்லா இல்லங்க மயில்ங்கிறது தூய தமிழ்ல ஆமா தெரியும் கரெக்ட் மஸ் சொல்லுங்க மயில்ல கெட்டவதியா திக்கி திக்கி அத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல சூப்பரா இருக்கு தூய தமிழ்ல அப்படியே நம்ம ஊர்ல கிடைக்கிற இந்த டிங் டிங் பெல் அடிச்சு சாமையா இருக்கு இங்க டர்க்கிஷ் ஷாப் இங்க ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு தேடுவோம் இங்க கிடையாது நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கண்டிப்பா ஏதாவது ஒன்னு இருக்கும் ஆமா டர்க்கிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்போ கரெக்ட்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட் அந்த மாதிரி போட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கும் காட்டன் கேண்டி தான் போட்டுருக்காங்க நாங்க நினைச்சிருப்போம் இந்த ஊர் காட்டன் கேண்டி கூட நாங்க நினைச்சிட்டு இருப்போம் கரெக்ட்டா மாம்ஸ் இல்ல பார்த்ததே கிடையாது இல்ல நம்ம எங்கனா டர்க்கிஷ் ஷாப்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்குன்றாங்களே ஒருவேளை பார்த்தா கூட நம்ம காட்டன் கேண்டி நினைச்சு விட்டுருப்போம் ஆக்சுவலா அந்த நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க ஜங்கல் ஒகாயோல ஜங்கல் ஜிம்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சும்மா அப்படியே ஒவ்வொரு இதா போட்டுருப்போம் டர்க்கிஷ் இத்தாலி பிரான்ஸ் யூரோப் தனியா பிரிச்சு அந்த ஐஸ்லாம் தனித்தனியா இருக்கும் சோ நாங்க வந்து அந்த டர்க்கிஷை கிராஸ் பண்ணி போறப்ப நம்ம ஊர் சோல்ப் அப்படி இங்க இருக்கு கண்டுபிடிச்சீங்கல்ல கண்ணு பார்த்து தான் இல்லப்பா காட்டன் கேண்டி போட்டுட்டு நம்ம ஊர் சோல்ப் அப்படி கண்டுபிடிச்சீங்க பார்க்க அதே மாதிரி இருக்கு பேர் வந்து காட்டன் கேண்டி போடுற மாட்டான் அவன் பேர் வந்து பிஸ்மாயா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேர் அந்த மாதிரி போட்டுருப்பான் பட் இந்த பாக்ஸ்ல காட்டன் கேண்டி இருக்குல அதுக்கு கேட்டேன் இது அப்படியே தான் கவர் பாக்ஸ் இருக்காதுல இதுதான் இருந்துச்சு அது மேல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்மாயூ ஏதோ பேர் இருக்கு இல்ல காட்டன் கேண்டி போட்டுருக்கீங்க ஆனா நீங்க பில்லிங் எது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வாங்குன பிராண்ட் வேற அது காட்டன் கேண்டிலாம் போடல நான் சும்மா கண்ணல பார்த்துட்டு இத வேணா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிட்டு வாங்கி சாப்பிட்டது பிஸ்மாயூ ஏதோ பேர் போட்டுருக்கு நியூ ஜெர்சில இருக்கீங்கன்னா டர்க்கிஷ் மார்க்கெட் கடைக்கு போனா ஆனா அதுலயே வந்து பிஸ்தாச்சோ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு வெண்ணிலா வந்து நம்ம ஊர்ல சாப்பிடுற மாதிரி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இந்த மேம் இங்க என்ன நான் முடிச்சிட்டேனா இல்ல சாப்பிட்டேன் ஐயோ இப்போ ஸ்வேதா வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி சாப்பிட்டத வந்து இன்னைக்கு உங்களுக்கு அது பாருங்க இந்தியா போறப்ப வந்து கிடைச்சிருக்கு ஆமா பரவாயில்லை கிடைச்சிருக்குல இப்போ இந்தியால கிடைக்குமான்னு தெரியலையே நம்ம நினைச்சா கிடைக்குமான்னு தெரியாது ஸ்ட்ரீட்ல இல்ல கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கிடைக்கிறது கஷ்டம் கடையில இருக்கும் இப்போ இங்கெல்லாம் சோன் பப்படினா என்னாச்சு ஸ்வேதா பொங்கல் பண்ணலாம்னு நான் எடுத்தேன் ஓகே எவ்வளவு ஒரு அறிவுனா நான் வந்து இந்த அரிசி எல்லாம் வந்து இதுல போட்டுட்டேன் அதுவும் வடிச்ச அரிசி போட்டா பொங்கல் எப்பவுமே வந்து ரொம்ப அந்த குழஞ்சி ரொம்ப நல்லா வரும் இன்னும் இது ரெடி ஆகல ஜஸ்ட் வடிச்ச அரிசியும் அந்த அரிசியும் ரா ரைஸையும் போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மூங்காலே இல்லை அதனால வந்துட்டு என்ன ஆச்சுன்னா எங்க பஞ்சாபி இருக்காங்க அவங்க கிட்ட நான் கால் பண்ணி சதீஷ் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மூங்கால் இல்ல அப்படின்னு சொன்னாங்க கிட்ட வாங்க ஸோ மூங்கால் இல்லாதனால இங்க வாங்க அவங்க கிட்ட கேட்டு ஆனா அவங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நைட் டேல இருந்தாங்க வந்து கொடுத்துட்டு இப்ப ரேலே போகணுமா திருப்பி அவ்வளவு தூரம் போயிருக்காங்க ஸோ அவங்க கிட்ட ஆனா வந்து மூங்கால் இருங்க இது சொன்னீங்க
இது வந்துட்டு மசூர் தால் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து கிச்சடின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கிச்சடி யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி மசூர் தால் அண்ட் மூங் தால் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு நான் வந்து இன்னைக்கு பொங்கல் பண்ண போறேன். ஆனா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான பொங்கல் தான் நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க மசூர் தால் இல்ல, வச்சு. எனக்கு இத யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அது விடுங்க, இத வந்து சாப்பிட போற இவங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவங்க ரொம்ப ஸ்வீட் டக்குன்னு வந்து கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, வந்து அது கொடுத்துட்டாங்க. அது பஞ்சாபிஸ், அதான் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம் எவ்வளவு பஞ்சாபிஸ் ஹெல்ப்ஃபுல்னு. அதெல்லாம் விடுங்க, இப்படி 3 எலி என்கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க சதீஷ், அவங்க ஹஸ்பண்ட் நேம் சதீஷ். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வச்சுட்டா. இப்படி 3 எலி பிளஸ் நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு 3 எலி. அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு, தவிர இல்ல. சோ இப்ப ஸ்வேதா சொன்னாங்கல்ல 3 எலி மாட்டி இருக்குன்னு. ஓகே, இதுல வந்து மூங் தால், எல்லோ மூங் தால் போட்டு வந்தா பொங்கல். ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல, அது மசூர் தால், அது போட்டா கிச்சடி. சோ கிச்சடி பண்றாங்களா பொங்கல் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அவங்க கிட்ட நான் கேட்டேன், இத வச்சு கிச்சடி பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம ஊர் அவங்க ஊர் கிச்சடி வந்து பொங்கல், கரெக்டா? கிச்சடின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க கிச்சடி சொல்லுவாங்க. நம்ம கிச்சடி வேற, அவங்க கிச்சடி வேற. பொங்கல் தான் அவங்க கிச்சடின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க கிட்ட நான் கேட்டேன், கிச்சடி வருமா? கிச்சடி சூப்பரா வரும். நாங்க சரி ஓகேடா. சோ நாங்க ஈவினிங் வந்தோம். மசால் வடை, அது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா எலின்ட்டீங்க, எலிக்கு வைக்கிற மாதிரி மசால் வடை தான் வச்சீங்க. மசால் வடை வச்சு எங்களை புடிச்சிருக்கிறாங்க இப்பதான். அந்த புடிச்ச எலிய வச்சு இல்ல நான் என்னென்னமோ பிளான் போட்டேன், அது எங்கெங்கயோ. சோ வந்து இப்ப வந்து பொங்கல் சாப்பிடுறோமா இல்லாட்டி வந்து கிச்சடி சாப்பிடுறோமா அப்படிங்கறத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். கிச்சடி கூட ஒழுங்கா வருவான். நான் எதுக்கும் நல்ல காலம் இட்லி மாவு ரெடியாவே வச்சிருக்கேன். எனத்திங்னா இட்லி போட்டுருவோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, எனிதிங் ஃபைன். ஏதோ ஒன்னு சாப்பிட்டோம்னா ஓகே. இல்ல இந்த நான் வந்து மசூர் தால் மூங் தால்லாம் போட்டு ஒரு ஹெல்தியான டின்னர் கொடுக்குறேன். ஓகே ஓகே, எனிதிங் ஃபைனுங்க. இன்னைக்கு சாப்பிட்ட இந்த சிவா விஷ்ணு டெம்பிள்ல வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டோம். உப்பே இல்லை நிஜமாலுமே, சால்ட் பத்தல, நல்லாவுமே இல்ல. தயிர் சாதம், லெமன் ரைஸ், ஐம் சாரி, சிவா விஷ்ணு டெம்பிள் சூப்பரா புளி சாதம் சாப்பிட்டோம். அது ஓகே, நல்லா தான் இருந்தது, அது நல்லா இருந்தது. பட் லெமன் ரைஸ்ல வந்து புளிப்பும் இல்ல உப்பும் இல்ல. தயிர் சாதத்துல ஒரே புளிப்பு, நல்லாவும் இல்ல. அதுல தயிர் சாதத்துல எப்பயும் உப்பே இருக்காது. என் பொண்ணு உப்பு இல்லாம சாப்பிட மாட்டா. அதனால போய் அவங்க கிட்ட போய் உப்பு வாங்கி உப்பு தாங்க அப்படின்னு கேட்டேன்னா, என்ன இந்த அம்மா உப்பெல்லாம் கேக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இவ்வளோ ஒரு டம்ளர்ல இவ்வளோ உப்பு போட்டு கொடுத்தாங்க. இல்ல சார், சரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? லைக் அது ஆப்ஷனே இல்லை. அது வந்து அப்புறம் ஃபைனலி தயிர் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஸ்வேதா நல்லா தான், வடை எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. போன தடவை நாங்கள் வந்தப்ப ஹவுஸ் வார்மிங் பிஸியில நாம இருந்துட்டோம், அதனால சமைக்கலாம் முடியல. என் சமையல் சாப்பிட்டதே இப்படிதான் சாப்பிடுவாங்க, நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கும், நான் நம்புறேன், பார்க்கலாம். இல்ல இப்பவே நான் மனசு தேசிக்கோங்க, இந்த மாதிரி பொங்கல் நானே சமைச்சது இல்ல, நானே சாப்பிட்டது இல்லப்பா வாழ்க்கையில. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பேசிப்போம். வேக வச்சு பாக்குறீங்களா எப்படி வேகுதுன்னு? ஏன் கொஞ்சமா எடுத்துருக்கீங்க? இல்ல உள்ள போட்டுக்கணும். அது எதுக்கு? அது ஒட்டிட்டு இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து. ஓகே ஓகே. ஸோ மூங் தாலை வந்து ஃபுல்லாக இதில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இதோட சீரகம், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர். எப்பவுமே வந்துட்டு பொங்கலில் பண்ணும்போது நான் பண்ணுற டெக்னிக் இது. லைக் அரிசியோட நார்மலாக பொங்கல் பண்ணுற அரிசியோடு சேர்ந்து வடித்த சாதம், ஏற்கனவே நீங்கள் வடித்து ஒரு சாதம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கணும். அந்த சாதமும் போடும்போது லைக் நீங்கள் எவ்வளோ குழைய விடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக வந்து கோவிலில் கிடைக்கிற மாதிரி சூப்பர் பொங்கல் கிடச்சிரும். ஸோ சைட் பை சைடு இங்கே வந்துட்டு சாம்பார், பொங்கலுக்கு வந்து சாம்பார் தானே நல்லாயிருக்கும். ஸோ சாம்பாரும் வந்து பண்ண ஆரம்பித்தாச்சு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நான் பண்ண பொங்கல். கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பரா இருக்கு ஸ்வேதா. பரவாயில்ல, பயந்துட்டு இருந்தோம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. செமையா இருக்கு. ஸோ பொங்கல் ரெடி. ஆக்சுவலி வந்துட்டு
வடை லேட் ஆயிடுச்சு டைம் தான். இட்ஸ் ஓகே. ஏய் சுட போகுது. இன்னும் கொஞ்சம் நெய் விடணும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் கூட ரொம்ப பயந்தேன். மாம்ஸ் சூப்பரா இருந்துச்சு. லேட் பண்ணாலும் எல்லாம் வந்துச்சா? யா நான் ரொம்ப பயந்துட்டேன். பொங்கல் தானே, என்ன மூஞ்சி இப்படி சொல்லிக்கிறீங்க? வாட் ஹேப்பன்? பொங்கல் ஃப்ளேவர் வரல? ஆமாமா, நான் பொங்கல் நல்லா பண்ணுவேன்டா ஆக்சுவலி. சதீஷ் கேளுங்க மாம்ஸ் பொங்கல். இவரை போய் கேட்க சொன்ன பாருங்க. என் மாடத்தை வாங்குறதுக்கு வேற யாரும் வேணாம், இவர் மட்டும் போதும். உப்பு மட்டுமா? ஓகே. பெரிய இல்லையா? நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்ல உப்பு போடணும் தான், உங்களுக்கே தோணுதுன்னா கண்டிப்பா உப்பு போடணும் தான் இருக்கும். இல்ல சாம்பாரோட சாப்பிடுறப்ப அது ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்க பாத்துட்டு கலந்துடலாம். சாம்பாரோட தான் சாப்பிடுவோம். இல்ல லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க, இல்ல உப்பு போட்டுடலாம். அவங்க எவ்வளவு அழகா எனக்கு கோவில் பொங்கல் மாதிரி இருக்குன்னாங்க. அவ்வளோதான் எங்களுடைய டின்னர் தாங்க. பொங்கல், சாம்பார் அண்ட் உளுந்தம் வடை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாவு இட்லி தோசைக்காக மாவு நான் அரைக்கும் போதே வந்து உளுந்து வடைக்கும் நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே லைக் எங்களுடைய சிம்பிள். அது தவிர வந்து இட்லி தோசைக்கும் அரைச்சி வச்சுருக்கேன் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. நாளைக்கு இன்னொரு சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.